தாய் வீடு மே 2026. வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து. எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன். வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. தமிழக வரலாற்றோடு பின்னி பிணைந்திருந்த இந்தியா வம்சாவளி தமிழர்கள் பிரித்தானிய காலடித்துவம் தென்னாசிய நாடுகளில் ஏற்படுத்திய மாற்றங்களால் இலங்கைக்கு புலம்பெயர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். இது அவர்களின் வாழ்வியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சங்ககாலம் தொட்டே இயற்கையையும் உணர்வுகளையும் பக்திமயமாக்கப்படுத்துவதோடு காதலையும் ஆராதிக்கும் பண்பாட்டு பக்குவம் கொண்ட தமிழர்களிடத்தில் தாயக மண்ணில் நிலவிய காமன் விழா மீதான நேசிப்பு புலம்பெயர்வுக்கு பின்னரும் தொடர்ந்தது. இத்தகைய காமன் வழிபாட்டு சடங்குகளில் தப்பு இசைக்கருவி தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக பிரயோகிக்கப்பட்டதோடு அது வாழ்வியல் சடங்குகள் மற்றும் பொழுதுபோக்கு கலை ஊடகமாகவும் முக்கியத்துவம் பெற்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்து இலங்கை நோக்கிய கரடு முரடான நடப்பயணங்கள் மற்றும் கடல் பயணங்களின் போது கலப்பை போக்க நிகழ்த்தப்பட்ட பாடல், இசை மற்றும் நடன செயற்பாடுகளில் தப்பிசையே முக்கியத்துவமான வாழ்வாதார இசையாக விளங்கியது. தகவல்களை பரிமாறும் ஒரு முக்கிய சமிஞ்ஞை ஊடகமாகவும் திகழ்ந்து வந்துள்ளது. உறங்குவோரை துயிலெழுப்பவும் ஒரு செயலுக்கு தயார்படுத்தவும் நிகழ்வுகளின் தொடக்கம் மற்றும் முடிவை அறிவிக்கவும் இக்கருவி பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இலங்கையின் தோட்டப்புற வாழ்வியலில் அதிகாலையில் எழும் தப்பொலியே தொழிலாளர்களை பிரட்டு களத்திற்கு அழைக்கும் முதன்மை சமிஞ்சையாக அமைந்தது. இது தவிர ஆலய வழிபாடுகளுக்கு மக்களை அழைப்பதற்கும் சம்பளம் வழங்கும் இடத்திற்கு வரவழைப்பதற்கும் ஊரின் விசேட நிகழ்வுகளை அறிவிப்பதற்கும் தப்பொலி ஒரு முக்கிய கருவியாக தொழிற்பட்டது. பிற்காலத்தில் தப்பிசை ஆற்றிய அதே பணிகளை சங்கொலியும் தொடர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக தப்பொலி என்பது வெறுமனே ஒரு சத்தமாக மட்டும் அமையாமல் சமூகத்தை ஒழுங்குபடுத்தும் அழைப்பொலியாகவும் மக்களின் வாழ்வியலோடு கலந்த அழகியல் வெளிப்பாடாகவும் தனித்துவம் பெறுகிறது. பயணத்தில் தப்பு வரும் இசைக்கருவியாக மட்டுமன்றி ஒரு பாதுகாப்பு அரணாகவும் திகழ்ந்து வந்துள்ளது. மன்னாரில் இருந்து அடர்ந்த காட்டு வழியே மலையகம் நோக்கி பயணித்த போது கொடிய விலங்குகளிடம் இருந்தும் தற்காத்து கொள்ள தப்பொலி ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இத்தகைய சவால்கள் நிறைந்த நீண்ட நடப்பயணத்தின் களைப்பை போக்க ஓய்வு நேரங்களில் நிகழ்த்தப்பட்ட கலை அம்சங்களுக்கு தப்பிசையே ஆதார கருவியாக அமைந்தது. தப்பொலியுடனேயே இம்மக்களின் இடப்பெயர்வு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது எனலாம். காட்டுப்பாதைகளில் விலங்குகளை விரட்டும் இந்த மரபு இன்றும் தொடர்வதை காணலாம். குறிப்பாக வருடாந்த திருவிழாக்களின் போது காடுகள் மற்றும் ஓடைகளை நோக்கி செல்லும் கரகம் பாலித்தல் சடங்குகளில் கரகம் எடுக்கும் இடத்திற்கு செல்லும் போது அங்கிருந்து திரும்பி வரும் போதும் தப்பிசை முழங்கப்படுவது இக்கருவிக்குரிய ஆன்மீகம் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை இன்றும் பறைசாற்றுகிறது. மலையக மக்களின் வாழ்விட சூழலில் இஸ்தோப்பு எனப்படும் லயன் குடியிருப்புகளின் திறந்த வெளி முன்முகப்பு வெறும் கட்டட அமைப்பாக மட்டுமன்றி ஒரு சமூக கருத்தாடல் களமாகவும் கலைப்பயிற்சி மையமாகவும் திகழ்ந்தது. தொழிலாளர்களின் பணி நேரம் தவிர்ந்த ஏனைய பொழுதுபோக்குகளில் குறிப்பாக மாலை வேளைகளில் தேநீர் அருந்துதல், கதை கூறுதல், நாடக பயிற்சிகள் மற்றும் தப்பிசை உள்ளிட்ட இசைக்கலைகளை பயிற்றுவிக்கும் ஊடகமாக இது விளங்கியது. இத்தளம் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமன்றி சமூக முரண்பாடுகள், நியாயப்படுத்துதல் மற்றும் உடன்பாடுகள் எட்டப்படும் ஒரு மக்கள் மன்றமாகவும் தொழிற்பட்டது. உணவு பகிர்வில் நிலவிய கூட்டுறவும் இங்கேயே அரங்கேறியது.
ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பகிரப்படும் உணவுகளோடு அமையப்பெறும் இரவு நேர கலந்துரையாடல்கள் கலை மற்றும் சமூக கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பாலமாக அமைந்தன. தனிப்பட்ட உறக்கத்திற்காக உட்புற அறைகள் பயன்படுத்தப்பட்டாலும் குடும்ப அங்கத்தவர்களின் பொதுவான உறக்க களமாகவும் கூட்டு வாழ்வின் அடையாளமாகவும் இந்த ஸ்தோப்பு கடந்த நூற்றாண்டு வரை மலையக பண்பாட்டில் முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. உழைத்து களைத்த மக்கள் அன்றாடம் கலந்துரையாடவும் தங்களது இயல்பான கலையை வெளிப்படுத்தவும் ஏற்ற களமாகவே லய குடியிருப்புகளின் ஸ்தோப்புகள் திகழ்ந்துள்ளன. பல்துறை ஆளுமையாளர்களை ஒன்றிணைக்கும் களமாகவும் ஸ்தோப்புகள் மீதான கவனம் விரிவு பெறுகிறது. உழைப்பின் மகோன்னதங்கள், உரிமை சார்ந்த முனைப்புகள், ஒற்றுமையின் தேவைப்பாடுகள் பற்றிய கலந்துரையாடல்கள் நிறைவுக்கு வந்தபின் கலைகளை வெளிப்படுத்தும் முனைப்பு தினந்தோறும் அரங்கேறுவது தவிர்க்க முடியாத நிகழ்வாகவே அமையப்பெறும். மூத்தவர்களது உரையாடலை செவிமடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இளம் தலைமுறையினரின் பங்கேற்பும் கூடிய கவனத்தை பெறுகின்றன. இதன் காரணமாக இயல்பாகவே கலைகள் ஊடுகடத்தப்பட்டவையை அறியலாம். தோட்டத்தின் பிரிவு ஒன்றில் பல லயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் அவ்லயங்கள் ஒவ்வொன்றும் ஸ்தோப்பு கட்டமைப்புகளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு ஸ்தோப்புகளும் தொடர்ந்து இயங்கும் கலை கூடங்களாகவே அமைய பெற்றுள்ளன. கலைகள் மட்டுமல்ல, அலங்காரத்துக்கான திட்டமிடல்களும் கலை வளர்ப்பிற்கான அணுகுமுறைகளையும் இத்தளங்களிலேயே தீர்மானிக்கப்பட்டன. அத்திட்டமிடல்கள் தொழிற்சங்கங்கள், வழிபாட்டு தளங்கள், வீட்டு விசேடங்கள் போன்றவற்றில் செல்வாக்கு செலுத்தின. ஸ்தோப்புகளில் இருந்து வெளிக்கிளம்பும் உணர்வுகள் வழிபாட்டு தளங்களுக்கு ஊடுருவ பெற்றன. இவ்வழிபாடுகள் பொதுவெளி நோக்கிய நகர்வுகளுக்கு காரணமாக அமைந்தன. சாதிய வேறுபாடுகள் பொதுவெளிகளிலும் உருவாக்கமாக அமைந்தன. பெருந்தோட்டங்களில் முச்சந்தி, நாலுரோட்டு, பொட்டல் ஆகிய தளங்கள் கலை வளர்ப்பின் பிரதான தளங்களாக உருப்பெற்றன. அவற்றில் காமன் பொட்டல் குறித்த அவதானம் கவனத்திற்குரியதாகிறது. அவ்வாறு நாடக ஆற்றுகைக்கான களம் என்ற வகையில் 3 பக்கம் காட்சி தரும் திண்ணை முறை பற்றிய அவதானமும் கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். மதன் மற்றும் ரதி ஆகிய பாத்திரங்களை மையமாக கொண்ட காமன் கூத்து வெறும் அழகியல் சார்ந்த கலை வடிவமாக மட்டுமன்றி மனிதகுல பண்பாட்டையும் சுய கட்டுப்பாட்டையும் வலியுறுத்தும் ஒரு வாழ்வியல் பாடமாகவே வழியமைக்கப்பட்டுள்ளது. சங்க காலம் மற்றும் சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி தொடக்கத்தில் இது ஒரு இதசனைக்குரிய களியாட்ட நிகழ்வாகவே அணுகப்பட்டது. இருப்பினும் காலப்போக்கில் இப்பயிற்சி நிலை காமன் கூத்தாக மாற்றம் பெற்ற போது காமன் என்பது முறையாக அணுகப்பட வேண்டியதொன்று என்ற சமூக கட்டுப்பாட்டை உறக்கச் சொல்லும் ஒரு கருவியாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் நிகழ்த்தப்பட வேண்டிய கட்டாய சடங்காக இது உறுதி பெற்றது. வெறுமனே பொழுதுபோக்கிற்கான ஊடகமாக இல்லாமல் ஒழுக்க நெறிகளை புகட்டும் ஓர் அரைமுறை பாடத்திட்டமாக இதன் உள்ளடக்கம் கட்டமைக்கப்பட்டிருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பண்டைய தமிழர்களின் இலக்கியங்களில் காமன் தொடர்பான சித்தரிப்புகள் அவதானத்தை பெறுகின்றன. குறிப்பாக கம்பராமாயணத்தில் காமன் பற்றிய செய்திகள் குறிக்கப்படுவதை அறியலாம். மகாபாரத்திலும் மன்மதன் ஊடாட்டம் நிலவுகிறது. சிலப்பதிகாரத்தில் காமவேல் கோட்டம், காமதேவன் ஆட்சி சிறப்பு, காம கடவுளுக்கான விழா போன்ற அம்சங்களை அவதானிக்கலாம். மணிமேகலை காமன் மீதான வெறுப்புணர்வை எடுத்துரைக்கின்றது. நாச்சியார் திருமொழியில் மன்மதன் வழிபாடும் காமன் பண்டிகையையும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கந்த புராணத்தில் காமன் தகன படலம் குறித்த அவதானம் காமன் வழிபாடு என இலக்கியங்களில் காமன் வழிபாடு தொடர்பான சித்தரிப்புகள் இடம்பெறுகின்றன.
கலித்தொகையில் காமன் வழிபாடு, வாமன புராணத்தில் காமன் வழிபாடு, ஜீவக சிந்தாமணியில் காமன் வழிபாடு என இலக்கியங்களில் காமன் வழிபாடு தொடர்பான சித்தரிப்புகள் இடம்பெற்றன. இதன் தொடர்ச்சி நிலையிலேயே மலையகத்தில் காமன் கூத்து பிரதிகளும் எழுதப்படலாயின. வருடம் ஒன்றில் மாசி மாதம் பக்திக்குரிய சடங்கு முறையை தழுவியதாக காமன் கூத்து அணுகப்பட்டாலும் தினமும் வழிபாட்டிற்குரிய தளமாகவே தோட்டத்தில் காமன் பொட்டல் நிலைத்திருக்கின்றது. தோட்டத்தில் உள்ள ஏனைய வழிபாட்டு தலங்களின் விசேட தினங்களின் போது காமன் பொட்டல் தளமும் ஆராதிக்கப்படுகின்றது. திருமணம், பிள்ளைப்பேறு, குடும்பம் சார் சிக்கல் நிலைகள், தவிப்பு போன்றவற்றிற்கு மதன், இரதி ஆகியோரின் அனுக்கிரகம் மீதான நம்பிக்கை நிலை பெற்று வருகின்றது. காமன் பொட்டலும் காமன் திடலும் என்று வழிபாட்டுக்குரிய இடமாகவே அமைகின்றது. தோட்டத்தை பொறுத்தவரையில் நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்குரிய அணுகுமுறையில் மதன், இரதி ஆகியோர் தெய்வங்களாக காணப்படுகின்றன. இத்தெய்வங்களுக்கு நேர்த்தி வைத்த நிலையில் பிள்ளைப்பேறு சாத்தியமானால், பிறப்பது ஆண் பிள்ளையாக இருந்தால் காமராசு, மதன் போன்ற மன்மதனுக்கு பொருந்தும் பெயர்களை சூட்டும் நடைமுறையும் உள்ளன. பெண் பிள்ளை பிறந்தால் ரதி, ரதிதேவி போன்று ரதிக்கு பொருந்தும் பெயர்களை சூட்டுவதும் வழக்காராகும். பொதுவாக நாட்டார் பாடல்கள் வழியாக பேணப்பட்டு வந்த நிலையிலேயே பின்னர் எழுத்துரு பெறுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாய்மொழி பாடல்கள் எழுத்துரு பெறுகின்றன. தமிழகத்தில் காமன் கூத்து பாடல்கள் தொகுக்கப்பட்டு நூல்களாக வெளிவர தொடங்குகின்றன. அத்தொகுப்புகள் இலங்கை, மலையகத்திலும் காமன் கூத்துக்களில் செல்வாக்கு பெறுவதை அவதானிக்கலாம். செவிவழி வழியாக அறியப்பட்ட பாடல்கள் மனப்பாடத்தின் ஊடாக பிரயோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அவ்வாறு காமன் கூத்து பாடல்களை தொகுப்பாக்கம் செய்வதில் பின்வருவோர் குறித்த கவனம் பெறுகின்றனர். டி.வி. மங்களதாஸ், நவரத்ன ஒப்பாரி, டி.டி. குப்புசாமி பிள்ளை, மதன் ரதி ஒப்பாரி, டி. மாணிக்க பிள்ளை, மதன் ரதி ஒப்பாரி, ஆர். ஆறுமுக ஆச்சாரி, மதன் ரதி ஒப்பாரி, டி. முதலியார், மதன் ரதி ஒப்பாரி, ஸ்ரீமான் நவரத்ன மதன் ரதி ஒப்பாரி, டி. ஆர். தங்கவேலுதாஸ், லீலாவதி ஒப்பாரி, டி. எஸ். சுடலைமுத்துதாஸ், டி.வி. மங்களதாஸ், நவரத்தின ஒப்பாரி, டி.டி. குப்புசாமி பிள்ளை, மதன் ரதி ஒப்பாரி, டி. மாணிக்க பிள்ளை, மதன் ரதி ஒப்பாரி, ஆர். ஆறுமுக ஆச்சாரி, மதன் ரதி ஒப்பாரி, டி. முதலியார், மதன் ரதி ஒப்பாரி, ஸ்ரீமான் துரைசாமி நாவலர், மதன் ரதி ஒப்பாரி, எம்.கே.டி. பாகவதர், மதன் ரதி ஒப்பாரி, வி.டி. ராஜேந்திரன், ரதி மதன் நவீன நவரத்தின மதன் ரதி ஒப்பாரி, டி. ஆர். தங்கவேலுதாஸ், லீலாவதி ஒப்பாரி, டி. எஸ். சுடலைமுத்துதாஸ், அரியவையர் புலம்பல், அமிர்த ஒப்பாரி முதலானவற்றின் தொகுப்பாசிரியர்களும் தொகுப்பு நூல்களும் காமன் கூத்து பாடல்களை மக்கள் மத்தியில் ஊடு கடத்துவதில் பெரிதும் செல்வாக்கு பெறுகின்றன. அவ்வாறே சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறையில் தொகுத்து வெளியிட்ட காமன் கதை பாடல் நூலின் பணியும் கவனத்தை பெறுகின்றது. மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் தொகுத்து மன்மதன் ஒப்பாரி இணையப்பதிவின் பணியும் குறிப்பிடத்தக்கதாகும். மலையகத்தில் காமன் கூத்தோடு தொடர்பு பட்டவர்களினது கலை ஆர்வலர்களிடத்தேயும் எழுத்தறிவு வீதம் அதிகரிக்கின்ற நிலையில் நாட்டார் பாடல்களும் இதிகாச புராண பாடல்கள் மற்றும் அவசியமான கருத்து நிலைப்பாடல்களும் எழுத்துக்களாக பதியும் முனைப்பு தொடர்கிறது. அப்பாடல்களை தழுவி பாடல்களும் எழுதப்பட்டு வருகின்றன.
இதன் விளைவாக சிறு சிறு புத்தகங்கள் வெளியாகின்றன. பக்தியை பாடுபொருளாக கொண்டு எழுதப்பட்ட இப்பாடல்கள் பின்னர் சமூக அடக்குமுறைகளுக்கும் தொழில் உரிமை சார்ந்த கோஷத்துடன் வியாபகம் பெறுகின்றன. இத்தொடர்ச்சி நிலையில் மலையகத்தில் எதிர்ப்பு இலக்கிய எனும் பார்வையில் முச்சந்தி இலக்கியம் கவனம் பெறுகின்றது. முச்சந்தி இலக்கிய பகுதிகளுக்குள் மலையக வீதி பாடல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இவ்வாறு எழுதப்பட்ட பாடல்கள் பல காமன் கூத்து பாடல்களை தழுவிய நிலையிலேயே எழுதப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இத்தன்மையை வீதி பாடல் ஆசிரியர் V.S. கோவிந்தசாமி தேவரின் பாடல்களில் அவதானிக்கலாம். 60களை மையப்படுத்திய நிலையில் தமிழகத்தில் திராவிட சிந்தனையை ஊடுகடத்தும் செயற்பாடுகள் மலையகத்திலும் தொடர்ந்தன. தமிழ் சினிமாவிலும் திராவிட கருத்து நிலைகள் பாடல்களாக வெளிப்படுத்துவதை அவதானிக்க முடிகின்றது. அதன் தாக்கத்தால் அக்காலத்தில் முனைப்பு பெற்ற சினிமா பாடல்களின் தழுவலாக மலையக வீதி பாடல்கள் பல வெளியாகின. இவ்வாறான எழுச்சி நிலை பாடல்கள் உருவாக்குவதற்கும் காமன் கூத்தின் பயில் நிலை அனுபவம் தூண்டுதலாக அமைய பெற்றன. மலையக பகுதிகளில் காமன் கூத்து பாடல்களை தழுவி உருவான இராமர் பஜனை பாடல்களும் நாடக பாடல்களும் சாதாரண மக்களிடையே பல மட்டங்களில் சமூக எழுச்சியை ஏற்படுத்தும் வீதி பாடல்களாகவும் திகழ்ந்தன. காலனித்துவ அடக்குமுறையில் இருந்து விடுபட்ட போதிலும் சுதந்திரத்திற்கு பிந்தைய இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் திட்டமிட்ட அரசியல் நகர்வுகளால் மலையக மக்கள் ஒருவித உளவியல் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டனர். 1947 ஆண்டின் சோல்வரி ஜாப்பு வழங்கிய ஆரம்பகட்ட நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் சுதந்திர இலங்கை அரசு மிகவும் நுட்பமான சட்டங்களை இயற்றி அம்மக்களின் வாக்குரிமையையும் குடியுரிமையையும் பறித்தது. 1964 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கையெழுத்தான ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மலையக மக்களின் வாழ்வியலில் நிலவிய பாதிப்புகளை மேலும் ஸ்திரப்படுத்தி வரலாற்று கொடுமையாக மாறியது. குறிப்பாக 1970 ஆண்டு வரை நடைமுறையில் இருந்த தோட்ட அத்துமீறல் சட்டமானது தோட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி எவரும் உள்ளே நுழைய முடியாதவாறு ஒரு மூடிய சிறைச்சூழ்நிலையை உருவாக்கியது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூட தொழிலாளர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு கடுமையான தடைகளை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழிற்சங்கங்களும் இடதுசாரி அமைப்புகளும் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தங்களின் விளைவாகவே அத்துமீறல் சட்டம் இறுதியாக முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் தோட்டங்களில் உரிமை சார்ந்த கோஷங்களும் நிகழ்வுகளும் எழுச்சி பெறுகின்றன. செங்கொடி சங்கம் கலை பண்பாட்டு அம்ச அணுகுமுறைகளோடு தனது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. காமன் கூத்தை தோட்டங்களில் ஆற்றுகை செய்வதற்கு தொழிற்சங்கங்கள் அனுசரணை வழங்கின. இடதுசாரிய சிந்தனைகள், திராவிட கருத்து நிலைகள் தோட்டங்களுக்குள் ஆழமாகவே உட்புகுந்தன. கலை நிகழ்வுகள், நாடக முயற்சிகள் தோட்டங்களில் களை கட்ட தொடங்குகின்றன. மக்களின் அபிமானத்தை பெற்ற காமன் கூத்து செங்கொடி சங்கத்தினரால் நவீன காமன் கூத்தாக ஆடப்பட்டது. நவீன காமன் கூத்தில் மத சாயம் இல்லை. நவீன உடைகளோடு ரதியும் மன்மதனும் ஆடுவார்கள். தப்பி செய்யும் முடுக்கையும் தாளமும் அதில் உண்டு. செங்கொடி சங்க தோழர்களான திலகரட்னம், தங்கராஜா ஜோடி நவீன ரதி மதனாக நடித்து தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றனர். 1969 முதல் 1971 வரை செங்கொடி சங்க கலை விழாக்களில் நவீன காமன் கூத்து இடம்பெற்றது என்ற O.A. ராமையாவின் கருத்தும் கவனத்துக்குரியதாகிறது. இவ்வரங்குகளில் வில்லுப்பாட்டு மற்றும் M.R. ராதாவின் கீமாயணம் நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. தோட்டங்களில் கீமன் கூத்து என்ற தலைப்பிலும் மாற்றுத் தளங்களிலும் காமன் கூத்து பரீட்சிக்கப்பட்டது.
இவ்விடயங்கள் தொடர்பிலான O.A. ராமையாவின் பதிவுகளை தோழர் O.A. ராமையாவின் நிழலும் நிசமும் நூல் உள்வாங்கி இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக தேசிய கலை இலக்கிய பேரவையின் மலையக கிளை மற்றும் புதிய ஜனநாயக மார்க்சிய லெனினிச கட்சி என்பன காமன் கூத்து மரபையொட்டி வீதி நாடகங்களை முன்னெடுத்தன. போராட்ட களங்களில் இவ்வணுகுமுறையை பிரயோகித்ததோடு ஸ்ரீபாத தேசிய கல்வியியற் கல்லூரி மற்றும் கொட்டக கலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை ஆகியவற்றின் ஆசிரிய பயிலுனர்களும் இத்தகைய வீதி நாடக முயற்சிகளில் ஆரவாரத்துடன் ஈடுபட்டனர். மேலும் நல்லாட்சி போன்ற எண்ணக்கருக்களை பரப்பும் நோக்கில் கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனம் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீதி நாடகங்களை அரங்கேற்றியது. மனித அபிவிருத்தி ஸ்தாபனம், பிரீடோ நிறுவனம் போன்ற அரச சார்பற்ற நிறுவனங்களும் தமது உரிமை சார்ந்த கோரிக்கைகளை வீதி நாடகங்கள் வாயிலாக முன்வைத்தன. பொதுவாக இவ்வாறான நாடகங்கள் காமன் கூத்தின் கலத்துவ அணுகுமுறையை பின்பற்றின. குறிப்பாக காமன் கூத்தின் பிரதான இசைக்கருவியான தப்பு இங்கும் முதன்மை பெற்றதோடு கூத்தின் தாளக்கட்டுகளுடனேயே அது ஒத்திசைந்து இயங்கியமைக்கும் கவனத்துக்குரியது. இப்போக்கு மலையக மக்களோடு காமன் கூத்து இரண்டர கலந்துள்ளதை உணர்த்துவதுடன் அம்மக்கள் இக்கலை வடிவத்தை காலத்திற்கேற்ப எவ்வாறு உருமாற்றி பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கும் சிறந்த சான்றாக அமைகின்றது. காமன் கூத்து மாஸ்டர்கள் தாங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்த பாடல்களை கொப்பிகளுக்குள் எழுத்துக்களாக பதிய செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் பல மாஸ்டர்கள் எழுத்தாக பதியும் விடயத்தை ஆதரிக்கவில்லை. கிடைத்த பாடல்களை சிலர் பதிவு செய்தனர். இம்முயற்சியில் பாசறையூர் வேலாயுதம், வட்டகொடை ராஜேந்திரம் ஆகியோரின் முயற்சிகள் குறிப்பிடத்தக்கன. பாடசாலை ஒன்றில் பிரயத்தனம் என்ற வகையில் கேகாலை மாவட்டம் கந்தலோயா தமிழ் வித்தியாலயத்தின் செயற்பாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கடந்த காலங்களில் அதிபர் மு. கருணாகரன் தலைமையில் இப்பாடசாலையின் மாணவர்கள் மலையகத்தில் சகல பிரதேசங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டு காமன் கூத்து பாடல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டனர். காமன் கூத்து பாடல்கள் எழுத்தாவணமாக ஆவணப்படுத்தும் முனைப்புகளும் கவனத்தை பெறுகின்றன. அவ்வகையில் 2002 வருடம் சந்தனம் சத்யநாதனின் முயற்சியில் காமன் கூத்து ஓர் கள ஆய்வு எனும் தலைப்பில் 30 பாடல்கள் வரை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றமை கவனத்திற்குரியதாகும். மேற்படி நூல் சங்குவாரி தோட்ட காமன் வாத்தியார் D.M. பெருமாள் அவர்களின் குரலில் ஒலிக்க தொகுப்பாசிரியரினால் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் காமன் கூத்து பாடல்களும் அப்பாடல்களுக்கான ஆசிரியரின் விளக்கங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அட்டபாகை தோட்ட காமன் வாத்தியார் ராசு ஐயாத்துரை, டெல்டா தோட்ட காமன் கூத்து வாத்தியார் முருகேசு பாலகிருஷ்ணன் ஆகியோர் பற்றிய குறிப்புகளுடன் நூலின் உள்ளடக்கம் அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்தொகுப்பு நூல் ஞானம் பதிப்பக உரிமையாளர் திரு ஞானசேகரனால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தனம் சத்யநாதனின் தொகுப்பு நூலில் அறிமுகப்படுத்தப்பட்ட புசல்லாவை தோட்ட காமன் வாத்தியார் முருகேசு பாலகிருஷ்ணன் 2024 வருடத்தில் தான் அறிந்த காமன் கூத்து பாடல்களை தொகுப்பாக வெளியிட்டுள்ளார். ரதி மதன் நவரத்தின பாடல்கள் 100 எனும் தலைப்பில் 101 பாடல்களின் தொகுப்பாக இந்த நூல் வெளிவந்துள்ளது. மலையக நட்சத்திர கலை இலக்கிய பேரவையின் வெளியீடாக வெளிவந்த இந்த நூலுக்கான நூலக ஆவணமாக்கல் சபையின் பதிவிலக்கத்தை பெறாமை இதன் குறைபாடாக இருக்கின்றது. இருந்த போதிலும் 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்திருப்பது இதுவே முதற் தடவையாக அமைகின்றது. காமன் கூத்து
மூல நகர்வின் பதிவுகளை ஒழுங்குமுறையில் வடிவமைக்கும் பிரதியாக்கமாக இந்த நூலின் தொகுப்பு முயற்சி திருப்தியை தருகின்றது. மீரா எஸ் ஹாரிஸ் 2014 வெளியிட்ட இலங்கையின் இந்திய வம்சாவளி மக்களின் பாரம்பரிய கூத்துக்கள் எனும் நூல் பரவலான கவனத்தை பெற்றுள்ளது. கண்டி நித்திய கலாலயத்தின் வெளியீடாக வந்துள்ள இந்த நூல் பேராசிரியர் சி மௌனகுருவின் வாழ்த்துரையோடும் பேராசிரியர் துரை மனோகரின் அணிந்துரையோடும் வெளிவந்துள்ளது. மலையகத்தின் முக்கூத்துக்களை ஆவணப்படுத்தும் முயற்சியில் இந்த நூலில் உள்ளடக்கம் முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக காமன் கூத்து பிரதியாக்கத்தை நுணுக்கமாக முன்வைப்பதில் நூலாசிரியரின் முனைப்பு பாராட்டுக்குரியது. எனினும் இந்த நூலாக்கத்தின் போது தரவுகள் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொண்ட மூலாதாரங்களையும் தகவல் வழங்கியவர்களையும் முறையாக குறிப்பிடாமல் இருட்டடிப்பு செய்துள்ளதாக ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மேலும் ஒரு கள ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட கருப்பொருள்கள் குறித்து ஆய்வு செய்யும் போது அது தொடர்பான தொடர்ச்சியான தேடலும் அர்ப்பணிப்பும் அவரிடம் வெளிப்பட வேண்டியது ஆய்வு அறத்தின் அடிப்படை தேவையாகும். இருப்பினும் இந்த நூல் வெளியீட்டுக்கு பிறகு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட களம் சார்ந்த நூலாசிரியரிடமிருந்து எவ்விதமான தொடர் முன்னெடுப்புகளோ அல்லது ஆக்கப்பூர்வமான ஈடுபாடுகளோ புலப்படவில்லை என்ற விமர்சனம் பரவலாக நிலவுகிறது. காமன் கூத்து குறித்த ஆய்வுகளில் 1993 காலப்பகுதியில் உதயம் நிறுவனம் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் மிக முக்கியமானவை. குறிப்பாக இலங்கை மலையக தமிழரின் பண்பாடும் கருத்து நிலையும் என்ற ஆய்வு தொகுப்பிற்காக ஆய்வாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்களின் பதிப்பித்த நூலில் இடம்பெற்ற மத்தாளை வடிவேலனின் மலையக தமிழ் மக்களின் ஆற்றுகை கலை எனும் கட்டுரை காமன் கூத்து தொடர்பான உரையாடல்களை முனைப்பு பெற செய்தது. இதனைத் தொடர்ந்து மத்தளை வடிவேலனின் பல்வேறு எழுத்துக்களில் காமன் கூத்து குறித்த நுணுக்கமான அவதானிப்புகளை காண முடிகின்றது. மலையக தமிழர்களின் வாழ்வியலை பதிவு செய்யும் ஒரு முக்கிய ஆவணமாக திகழும் இத்தொகுப்பு குறித்த பதிப்பாசிரியர் கா சிவத்தம்பியின் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். மலையக பண்பாட்டை பண்பாட்டாய்வியல் நியமங்களுக்கேற்ற முறையில் விவரிப்பதே முதற்கடமையாகும். விவரண தெளிவு இல்லையேல் ஆரோக்கியமான விமர்சனம் தோன்ற முடியாது. இந்த அடிப்படையில் பெருந்தோட்ட தமிழர்களின் பண்பாடும் கருத்து நிலையும் எனும் இவ்வாய்வு உருவானது. இந்த வரிகள் மலையக பண்பாட்டு ஆவணவாக்கத்தில் பேராசிரியருக்கு இருந்த ஆழமான ஈடுபாட்டை பிரதிபலிக்கின்றன. பேராசிரியரின் இத்தகைய தொடர்ச்சியான அக்கறையும் வழிகாட்டலுமே 2011 கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மகாநாட்டில் மலையக கலைஞர்கள் காமன் கூத்தை அரங்கேற்றுவதற்கான அரிய வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கும் அடிப்படையாக அமைந்தது எனலாம். மலையக தமிழ் இலக்கிய பண்பாட்டு சூழலில் 1997 ஒரு மைல்கல்லாக திகழ்கின்றது. அவ்வாண்டின் முன் கொடுக்கப்பட்ட மலையக தமிழராட்சி மகாநாடு மலையக கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகளில் ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியது. மத்திய மாகாண இந்து கலாச்சார அமைச்சராக வி புத்திரசிகாமணி பதவி வகித்த காலத்தில் இம்மகாநாடு குறித்த எண்ணக்கரு நடைமுறை வடிவம் பெற்றது. இம்மகாநாட்டின் விளைவாக மலையக பாரம்பரிய கூத்துக்கள் பற்றிய ஆய்வுகள் விரிவடைந்தன. குறிப்பாக காமன் கூத்து ஒரு முக்கிய பேச்சு பொருளாக உருவெடுத்தது. அக்காலகட்டத்தில் இலங்கை சூழலில் காமன் கூத்தெல்லாம் ஒரு கூத்தா என்ற நையாண்டிகளும் எள்ளல் பார்வைகளும் நிலவின. இதனால் இக்கூத்து கலைஞர்களும் ஆர்வலர்களும் ஒருவித தாழ்வு சிக்கலுக்கும் மனச்சஞ்சலத்துக்கும் உள்ளாகி இருந்தனர்.
இச்சூழலில் தான் மலையக சமூக அசவியக்கத்தின் முக்கிய ஆளுமையான செந்தூரனின் காமன் கூத்து தொடர்பான பதிவுகளும் வி.டி. தர்மலிங்க போன்றோரின் களச் செயற்பாடுகளும் இக்கலைக்கு ஒரு தார்மீக அங்கீகாரத்தை பெற்று தந்தன. அவற்றை தரவுகளாக கொண்டு லெனின் மதிவாணனின் முற்போக்கான எழுத்துக்களும் வ. செல்வராஜாவின் ஆழமான உரைகளும் காமன் கூத்து குறித்த பார்வையை அறிவுத்தளத்தில் மாற்றி அமைத்தன. இவர்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் காமன் கூத்தை வெறும் சடங்காக பார்க்காமல் ஒரு பண்பாட்டு அடையாளமாக மீட்டெடுக்க உதவின. மலையக கூத்துக்கள் குறித்த ஏராளமான விமர்சனங்கள் நிலவிய ஒரு காலகட்டத்தில் அவற்றை பண்பாட்டு ரீதியாக நிலை நிறுத்தியதில் பேராசிரியர் காரை சுந்தரம் பிள்ளையின் பங்களிப்பு மிக முக்கியமானது. மலையகத்தின் பயிர் நிலையில் உள்ள முக்கூத்துக்கள் தொடர்பாக அவர் மேற்கொண்ட ஆய்வுகளின் விளைவாக 2005ஆம் ஆண்டு ஈழத்து மலையக கூத்துக்கள் எனும் நூல் வெளிவந்தது. இந்த நூல் மலையகத்தின் முதன்மையான முக்கூத்துக்களான காமன் கூத்து, அர்ச்சுனன், தபசு, பொன்னர், சங்கர் ஆகியன பற்றிய விரிவான விவரணங்களை தாங்கி வெளிவந்தது. காமன் கூத்தை பொறுத்த வரையில் அதன் கதையோட்டம் மற்றும் அரங்காற்றுகை ஆகியவற்றை துல்லியமாக பதிவு செய்வது காரை சுந்தரம் பிள்ளையின் அணுகுமுறையாக இருந்தது. குறிப்பாக வடபுலத்தில் காத்தவராயன் கூத்துடன் காமன் கூத்தை ஒப்பிட்டு அவர் முன்வைக்கும் பார்வைகள் கவனத்துக்குரியவை. மலையக மக்கள் போற்றும் காமனும் யாழ்ப்பாண மக்கள் வணங்கும் காத்தவராயனும் கருவள தெய்வங்கள், சிற்றின்பம் துய்த்து சந்ததி விருத்தி பெற செய்பவன் மன்மதன். அதேபோல் காத்தவராயனும் சிற்றின்பம் நல்கி சந்ததி பெருக செய்பவன். இவ்வாறு இவ்விரு தெய்வங்களுக்கும் இடையிலான ஒற்றுமையை சுட்டிக்காட்டும் அவர் இந்த இரண்டு கூத்துகளும் சமய சார்புடையனவாக இருந்த போதிலும் தத்தமது சமூகங்களில் நிலவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் சமூக பொறுப்புணர்வுடன் தொழிற்படுவதை வலியுறுத்துகிறார். இரண்டு கூத்துகளும் சமுதாயத்தை விமர்சனம் செய்கின்றன என்ற அவரது கூற்று இக்கூத்துக்களின் பின்னுள்ள அறிவு தளத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் வேல்முருகு மற்றும் அம்பிகை வேல்முருகு ஆகியோரின் பல்கலைக்கழக செயற்பாடுகளும் மலையக கூத்துக்கள், குறிப்பாக காமன் கூத்து, அர்ச்சுனன், தபசு குறித்த பார்வைகள் மலையக கூத்துக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின. காரை சுந்தரம் பிள்ளை உள்ளிட்ட இவர்களின் கூட்டு உழைப்பும் ஈடுபாடும் மலையக அரங்காற்றுகை கலைகள் பல்கலைக்கழக மட்டத்தில் காத்திரமான ஆய்வு பொருளாக மாறுவதற்கு பெரும் தூண்டுதலாக அமைந்தன. காமன் கூத்து தொடர்பான எழுத்தாவணங்களில் பல்கலைக்கழக தளத்தில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு பார்வையாக சோதிமலர் ரவீந்திரனின் பங்களிப்பு தனித்துவமானது. பேராதனை பல்கலைக்கழக பின்னணியில் அவர் மேற்கொண்ட ஆய்வின் விளைவாக காமன் கூத்தும் மலையக பாரம்பரியமும் எனும் நூல் வெளிவந்தது. அந்த இயல்களை கொண்ட இந்த நூல் காமன் கூத்தை ஏனைய கூத்தாக காமன் கூத்து தொடர்பான எழுத்தாவணங்களில் பல்கலைக்கழக தளத்தில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு பார்வையாக சோதிமலர் ரவீந்திரனின் பங்களிப்பு தனித்துவமானது. பேராதனை பல்கலைக்கழக பின்னணியில் அவர் மேற்கொண்ட ஆய்வின் விளைவாக காமன் கூத்தும் மலையக பரிமாணமும் என்னும் நூல் வெளிவந்தது. அந்த இயல்களை கொண்டுள்ள இந்த நூல் காமன் கூத்தை ஏனைய கூத்து மரபுகளுடன் ஒப்பிட்டு ஆராய்வதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக காமன் கூத்து பிரத்தியாக்கத்தை ஆவணப்படுத்துவதுடன் கூத்துக்கலை மற்றும் காமன் கூத்தின் வரலாற்று படிமங்களை ஆழமாக ஆராய்வது இந்த நூலின் சிறப்பாகும். இந்த நூலில் ஆசிரியர் முன்வைக்கும் கூத்துக்கள் பழமையின் சின்னங்களாகவும் பண்பாட்டின் படிவங்களாகவும் விளங்குகின்றன எனும் கூற்று மலையக கலைகளை வரலாற்று நோக்கில் அணுகுவதற்கான ஒரு திறவுகோலாகும். இப்பார்வையின் ஊடாக உலக நாடுகளில் காணப்படும் பல்வேறு கூத்து மரபுகள் குறித்து தெளிவான விளக்கங்களை ஆசிரியர் வழங்குகின்றார். மேலும் சமூக சிக்கல்களை தெளிவுபடுத்துவதில் கூத்துக்களை வகிக்கும் பங்களிப்பு குறித்தும் அவர் விரிவாக பேசியுள்ளார்.
பேராசிரியர் துரை மனோகரனின் முன்னுரையும் பேராசிரியர் கானா அருணாசலத்தின் அணுந்துரையும் இந்நூலின் கனத்திற்கும் காமன் கூத்தின் மேன்மைக்கும் வலு சேர்க்கும் சான்றுகளாக அமைந்துள்ளன. மலையக பண்பாட்டு பதிவுகளில் இந்த நூல் ஒரு தவிர்க்க முடியாத ஆவணமாக கருதப்படுகின்றது. மலையகத்தின் திறந்த வெளிப்பாடசாலை என கருதப்படும் காமன் கூத்தை ஆய்வு செய்வதில் பொன் பிரபாகரனின் பங்களிப்பு தனித்துவமானது. மலையக சமூகத்தின் விடுதலை வேட்கையோடு தனது சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் அவரது அணுகுமுறை ஒரு புதிய பண்பாட்டு அசைவு இயக்கத்தை தோற்றுவித்துள்ளது. வெறும் கலை பாதுகாப்பு என்ற எல்லையை தாண்டி ஒரு தீவிரமான சமூக நேசிப்புடன் இவர் காமன் கூத்தை அணுகும் விதம் இவரை ஏனைய ஆய்வாளர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இவரது நீண்ட கால அகநிலை அவதானிப்பின் வெளிப்பாடாகவே காமன் கூத்து இலங்கை மலையக தமிழர் பண்பாட்டு வகைப்பட்ட அரசியல் பொருண்மைய ஆய்வு எனும் காத்திரமான நூல் உருப்பெற்றது. இந்த நூல் மலையக கலைத்துறை சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு காமன் கூத்தை அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணியில் ஆழமாக விவாதித்தது. ஏனைய கூத்துக்களுடன் ஒப்பிடுவதை தவிர்த்து காமன் கூத்தின் உட்பொருளை மட்டும் முழுமையாக ஆராய்வதை இந்த நூலின் தனிச்சிறப்பாகும். தமிழர் பண்பாட்டோடு மலையக தனித்துவத்தோடும் இக்கலையை இணைத்து பார்க்கும் பொன் பிரபாகரன் காமன் கூத்தை மலையக தமிழர்களின் மரபுரிமையாகவும் தனித்துவமான சமூக அரங்காகவும் அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்களின் பேராயுதமாகவும் அடையாளப்படுத்துகின்றார். காமன் கூத்து தொடர்பான அம்சங்களை ஆவணப்படுத்தும் முயற்சியில் 2011 தினக்குரல் உதயசூரியன் இதழில் வெளிவந்த காமன் கூத்து கலை அறிவோம் எனும் தொடர் மிக முக்கியமான முன்னெடுப்பாகும். லட்சுமணன் அவர்களால் எழுதப்பட்ட இத்தொடர் ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக வெளிவந்து வாசகர்களின் பலத்த வரவேற்பை பெற்றது. இத்தொடரின் மிக விரிவான வடிவமே தாய் வீடு இதழில் என்னால் எழுதப்பட்டு தொடர்ச்சியாக வெளிவரும் இக்கட்டுரையாகும். இத்தகைய ஆழமான தொடர் பதிவுகள் காமன் கூத்து குறித்த ஆய்வு களங்கள் மற்றும் அரங்கேற்று களங்கள் பற்றிய மேலதிக தேடல்களுக்கான அவசியத்தை இன்றைய ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளன. நன்றி.